முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தான் முழு காரணம். அது இந்த அவையில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அறிவார்கள். ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் எல்லாத்தையும் நடத்திதான் நாம காவிரி மீதான உரிமையை போராடித்தான் பெற்றிருக்கின்றோம். ஆனா அதை பறிக்கின்ற வகையில இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்டுகின்ற முயற்சியில ஈடுபட்டு வருகின்றது. அந்த முயற்சியை அவங்க எடுத்த பொழுது அந்த சமயத்துல எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம மேகதாது அணை திட்டத்தை எங்களுடைய தலைவர் அப்போதைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சிக்கு எதிராக இந்த தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் மனதார கர்நாடக அரசுக்கு எதிராக எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கைகள் சிலவற்றை இன்று ஆளுங்கட்சிக்கும் முதலமைச்சருக்கும் அவைக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 2021 ஆண்டு மே மாசம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்த அடுத்த மாசமே ஜூன் மாசமே மேகதாது அணை கட்ட அனுமதி அளிக்க கூடாதுன்னு எங்களுடைய தலைவர் அவர்கள் பிரதமருக்கு அன்றைக்கு கடிதம் எழுதினார். பிறகு அதே கருத்தை வலியுறுத்தி ஜூலை மாதத்துல ஒன்றிய ஜல்சக்தித்துறை அமைச்சருக்கும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். இதை அடுத்து அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி 2024 ஆண்டு நவம்பர் மாதம் அமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்துல இரு மாநிலங்களுக்கு இடையே சுமூக தீர்வு எட்டப்பட்ட பிறகுதான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அனுமதி பற்றி ஆலோசிக்கப்படும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக அரசு எங்களுடைய கழக அரசு இருந்த வரையிலான நிலைமை, திராவிட முன்னேற்ற கழக அரசும் எங்களுடைய தலைவரும் தைரியமாக தமிழ்நாட்டின் எதிர்ப்பை பதிவு செஞ்சதுனால தான் இது சாத்தியமாச்சு என்பதை இந்த மாமன்றத்தில் நான் மீண்டும் பதிய வைக்க விரும்புகின்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் மத்திய நீர்வள ஆணையம்